தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லாமே, இன்னும் சத்தமா. ஆமென். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2025 ஆண்டவர் உங்களுக்கு வர எல்லா தீமையும் மாற்றி நன்மையாய் முடிய பண்ணுவார். நல்லா விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி இந்த வருஷத்தில் வர எல்லா தீமைகளையும் காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். ஆமென். வாய்ப்பை கொடுத்த அருமையான அங்கிள் அவர்களுக்கும் ஆண்டி வர்ஷிப் பண்ண அண்ணா அவங்க அக்கா அவங்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் இது நம்ம குட்டி வர்ஷிப்பாக பண்ணிடலாம். ஓகே, சத்தமே காணுமே. ஆமென். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. நல்லா கண்ண மூடி உண்மையா சொல்லலாம். என்னை உண்மை உள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நன்மைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நன்மைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மை. நீங்களும் பாடுங்களேன். அழைத்தவரே, உங்க சத்தம் உயரட்டும். தேங்க்யூ அப்பா. சத்தம் உயரட்டும் நல்லா. ரெண்டு கையை உயர்த்தி அழைத்தவரே அழைத்தவரே. கண்ணு மூடி, எல்லா கண்களும் மூடப்பட்டு இருக்கணும். அழைத்தவரே அழைத்தவரே. தேங்க்யூ ஆவியானவரே. விமர்சன உதடுகள் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில். சத்தம் உயரணும். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற. சத்தமா சொல்லாமே. அழைத்தவர் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. கிருபையும் வரங்களும் குறைவதும் இல்லை. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. கிருபையும் வரங்களும் குறைவதும் இல்லை. சபை நல்லா. அழைத்தவரே
கடைசி வரை நடத்திடுவீர். நீங்க மட்டும் சொல்லுங்க.